ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் உயிரே நீ எங்கே உடலாய் நான் இங்கே நாவல் பகுதி 4. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். சுகப்பிரசவம் ஆனதால் 3 நாட்களில் குழந்தையோடு வீடு திரும்பிவிட்டாள் ஓவியா. குழந்தையின் பெயர் சூட்டு விழாவின் போது உறவினர்கள் அனைவரையும் அழைத்து ஓவியாவை அறிமுகப்படுத்தி விடலாம் என்று அப்பா அம்மா முடிவு செய்து அதை ஓவியாவிடமும் கூறியிருந்தனர். அப்பா அம்மா அவள் அருகில் இருக்கும் போது மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். தனியாக இருக்கும் போது இருவரின் முகத்திலும் ஏதோ ஒரு சோகம். சில சமயங்களில் ஏதோ ரகசியமும் பேசிக் கொள்கிறார்கள். நடுஹாலில் இருப்பதை பார்வை வந்து வீட்டிற்கு வந்ததும் பார்த்த ஓவியா, இது யாருமா என்று விசாரிக்க, உன்னுடைய அக்கா காவியா 3 வருஷம் முன்னாடி ஒரு விபத்துல தவறிட்டா. அம்மா கூறும்போது அவரது விழிகள் நிறைந்து விட்டது. குரல் தழுதழுத்தது. அந்த வேதனை தான் என்று முதலில் அவள் நினைத்தாள். ஆனால் அது அல்ல, வேறு ஏதோ இருக்கிறது என்று அவளுக்கு புரிகிறது. ஆனால் அவர்களிடம் அது என்ன என்று கேட்கும் தைரியம் அவளுக்கு இல்லை. அன்று குழந்தையை அம்மாவிடம் கொடுத்துவிட்டு, அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் என்று கூறி சென்றவள் அச்சதை கூடையை மறந்ததால் எடுப்பதற்காக திரும்பி வரும்போது ஹாலில் அமர்ந்திருக்கும் அப்பா அம்மா பேசிக் கொள்வது அவள் செவியை எட்டியது. இனியும் எத்தனை நாள் தான் வசீகரனை தள்ளி வைக்க போறீங்க? அவனை வீட்டுக்கு கூப்பிடுங்க. அவனும் மனைவியும் இங்கதான் இருக்கணும். இது அவனுக்கும் சொந்தமான வீடு, அதை மறந்துடாதீங்க. தன் கணவனை பற்றியா கூறுகிறார்கள்? அவளுக்கு அதிர்ச்சி. இந்த வீடு அவனுக்கும் சொந்தம் என்று கூறும்போது அது கண்டிப்பாக வேறு யாரோதான். வீட்டிற்குள்ள அடியெடுத்து வைத்த ஓவியா அப்படியே காலை இழுத்து கொண்டு வாசலில் நின்று விட்டாள். நான் எதையும் மறக்கல சங்கரி, மறக்கவும் என்னால முடியாது. அவனையும் மனைவியையும் வீட்டுக்கு கூப்பிடவும் எனக்கு மனமில்ல. ஆனா நீ சொன்ன மாதிரி இங்க இருக்கிற எல்லாத்திலயுமே சரி பாதி அவனுக்கு சொந்தம், இந்த வீடு உட்பட. அந்த ஒரே காரணத்துக்காக அவனை வீட்டுக்கு கூப்பிட நானும் அனுமதிக்கிறேன். நீ அவனை கூப்பிடு. குழந்தைக்கு பேர் வைக்கிறோன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி அவனையும் கூப்பிடு. விருப்பம் இருந்தா அவன் வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா அவனை இங்கேயே இருக்க சொல்லு. இங்கேயே இருக்க விருப்பப்பட்டா அவன் இருக்கட்டும். இல்ல முடியாதுன்னு சொன்னா போட்டும். அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துடலாம். வீட்டை பிரிக்க முடியாது, அத அவனுக்கும் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. அதனால வீட்டோட மதிப்புல சரி பாதிய அவனுக்கு காசா கொடுத்துடலாம். அச்சதை கூடையை எடுக்க வந்த ஓவியா அதை எடுக்காமல் அப்படியே திரும்பி கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். யார் இந்த வசீகரன்? யோசனையோடு கோயிலுக்கு வந்தவள் ஆதவன் என்ற பெயரில் அர்ச்சனை செய்த பின் சட்டென்று வீடு திரும்பி விட்டாள். குழந்தை பசியால் அழுவான் அல்லவா? இப்போது அவள் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்கும் போது அம்மாவின் முகத்தில் தான் என்ன ஒரு ஆனந்தம். அடியில் தவழும் குழந்தையின் கன்னத்தை பிடித்து கிள்ளியவர், டேய் குட்டி பையா, இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு யார் வராங்க தெரியுமா? என்னுடைய அண்ணன் பையன் வசி. அவனுக்கு கூட உங்க அப்பா பேரு தான் வசீகரன். நீ வேணும்னா அவனை சித்தப்பான கூப்பிடு. அம்மா குழந்தையிடம் கொஞ்சி பேசும் அழகை ரசித்தபடி அமர்ந்திருக்கும் அப்பா, அதென்ன உன்னுடைய அண்ணன் பையன்? அவன் என்னோட தங்கச்சி பையன். அந்த பாசம் இத்தனை நாள் எங்க போயிருந்ததாம்? அவன் மேல பாசம் இல்லாம இல்ல. அவன் பண்ணது சரியா? இல்லதான், அதுக்காக இப்படியா? 3 வருஷத்துக்கு மேலேயா தள்ளி வைப்பீங்க? அதுதான் இப்ப வீட்டுக்கு கூப்பிட சொல்லிட்டேன்ல. சரி, அதை விடு. நீ கூப்பிட்டு பேசும்போது அவன் என்ன சொன்னான்? ஸ்பீக்கர்ல போடுறேன்னு சொன்னேன்ல, நீங்க தானே போட வேண்டான்னு சொன்னீங்க. சொன்னேன், அவன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லுவானோன்ற பயத்துல அப்படி சொன்னேன். சரி, அவன் என்ன சொன்னான் சொல்லு. குழந்தையோட பேர் சூட்டு விழா வரைக்கும் நான் காத்திருக்கணுமா? அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தா என்ன ஏத்துக்க மாட்டீங்களா? இன்னைக்கே வீட்டுக்கு வந்தா அப்படியே விரட்டி விட்டுடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். சத்தியமா என் காதை என்னால நம்பவே முடியல. நீ இப்ப எங்க இருக்கேன்னு சொல்லி கேட்டேன். ஒரு வேலை விஷயமா குன்னூர் வந்திருக்கேன் அத்தை. வீட்டுக்கு வர ஆசையாதான் இருக்கு. ஆனா மாமாவை நினைச்சுதான் நான் வீட்டுக்கு வரல. வந்து உங்களையும் மாமாவையும் பாக்கணும்னு ஆசையாதான் இருக்கு. ஆனா மாமா எடுத்தெரிஞ்சு ஏதாவது பேசிட்டா என்னால தாங்க முடியாது, அதனாலதான் வரல அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆமா, அவன் வளர்ந்துட்டான்ல, பெரிய மனுஷன் ஆயிட்டான்ல. நான் ஏதாவது சொன்னா அவன் தாங்க மாட்டான். அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான், நீங்க திட்டுவீங்களோன்னு பயப்படுறான். அதுக்கு நீங்க இப்படி பேசினா எப்படி? சரி, நீ என்ன சொன்ன? மாமா எதுவும் சொல்ல மாட்டாரு, அவருக்கு உண்மையில எந்த கோபமும் இல்ல, நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு வேலை இருக்கு, கண்டிப்பா நைட்டு வந்து சேர்ந்துடுறேன், நைட்டு டின்னர் உங்க கூட தான் சொல்லிட்டு தான் போனை வச்சான். ஓவியா பத்தி எதுவும் கேட்கலையா? கேட்டானே, அவளை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லி கேட்டான். நான் எதுவும் யோசிச்சு வைக்கலையா? நீ வீட்டுக்கு வா, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவ கதையை கேட்க ரொம்ப ஆசையா இருக்கு, நான் நைட்டு வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனை வச்சான். அவன்கிட்ட கூட உண்மையை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லைங்க.
அவங்கிட்டயும் ஓவியா கணவர் இறந்துட்டாருன்னே சொல்லிடலாங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அவன மாதிரி ஒருத்தன் உயிரோட இருக்கிறதும் உயிரோட இல்லாம போறதும் ஒண்ணுதான். ஓவியா அவளது அப்பா அம்மாவின் அருகில் வந்து விட்டாள். அவளை கண்டதும், வந்துட்டியாமா? குழந்தை அழவே இல்ல, என்கிட்ட சமத்தா இருக்கான் பாத்தியா? என்கிட்டயே இருக்கட்டுமா, நீ வேணா கொஞ்ச நேரம் தூங்கு. திருட்டு பையன் நைட்டு ஃபுல்லா தூங்காம எந்திரிச்சு உட்காந்துட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். உனக்கு தூக்கமே இல்ல, எப்படி உடம்பு இழைச்சு போச்சு பாரு. டேய் குட்டி பையா, இனி உனக்கு உங்க அம்மா பால் கிடையாது, பாட்டில் பால் தான் தருவேன். பாவம் என் பொண்ணு, நீ அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துற. பகலு கொஞ்ச நேரமாவது தூங்குற, ஆனா நைட்டு தூங்கவே மாட்டேங்கிற. விடிய விடிய கொட்ட கொட்ட முழிச்சுட்டு உட்கார்ந்து உச்சா போற உடனே பால் கேக்குற, பால் குடிக்கிற உடனே உச்சா போற, உடனே அழுற, பால் கேக்குற. அதனாலேயே அவ தூக்கம் போச்சு. நீ கொஞ்ச நேரம் தூங்குமா, நான் குழந்தைய கையில வச்சுக்கிறேன்னு சொல்லி கையில வாங்கினா நீ என்ன கத்துற? உனக்கு என்ன நைட்டு அப்படி பசிக்குதாடா? அம்மா பேசுவது அவனுக்கு புரிந்ததோ என்னவோ. குழந்தை துருதுருவென்று கண்களை அங்கும் இங்கும் ஓட விட்டபடி கை கால்களை அங்கும் இங்கும் தூக்கி போட்டு விளையாடுகிறான். இவனை நான் பாத்துக்கிறேன், நீ போய் தூங்குமா. அம்மா, நீங்க யாரோ வசீகரனை பத்தி பேசிட்டு இருந்தீங்களே, யார் அது? வசீகரனா? என் அண்ணன் பையன் என்று கூறிய அம்மா அப்பாவை பார்த்தார். அப்பா முறைக்கிறார். அவருடைய தங்கச்சி பையன்மா, எனக்கு அண்ணன் பையன். அவன் நைட்டு வீட்டுக்கு வரான், 3 வருஷத்துக்கு அப்புறமா வரான். அப்போது மாடி இறங்கி வந்த அந்த 4 வேலைக்கார பெண்மணிகளில் ஒருவர், அம்மா, வசீகரன் தம்பி ரூம நல்லா சுத்தம் பண்ணிட்டோம், இப்பவே பெட்ஷீட் எல்லாம் போட்டு விட்டுடவா என்று கேட்க, நல்லா கிளீன் பண்ணீங்களா? 3 வருஷமா பூட்டியே கிடக்குது, தூசி எல்லாம் நிறைய இருந்திருக்குமே. நல்லா கிளீன் பண்ணிட்டோம்மா, நீங்க வேணும்னா ஒரு தடவை போய் பாருங்க. ஓவியா, நீ போய் அந்த ரூமை கொஞ்சம் பாத்துட்டு வந்துடுமா. குட்டி பையன் என் மடியில இருக்கான் இல்லையா, இவனை உன்கிட்ட கொடுக்க எனக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்ல. போய் அந்த ரூம் சுத்தமா இருக்கான்னு கொஞ்சம் பாத்துட்டு வந்துடு. சரிம்மா. அவள் மாடி ஏற, வசி அவன் மனைவியோடவா வரான்? இல்லங்க, வசி மட்டும்தான் ஏதோ வேலை விஷயமா குன்னூர் வந்திருக்கான். தனியா தான் வந்திருக்கானா, வேலை முடிஞ்சதும் கிளம்பிடுவானாம். அப்படியா? அப்பா அம்மா பேசுவது இப்போது ஓவியாவின் காதை எட்டவில்லை. அவள் மாடிக்கு வந்து விட்டாள். இத்தனை நாள் பூட்டி இருந்த அந்த அறை இப்போது திறந்து கிடக்கிறது. அவளது கால்கள் அந்த அறையை நோக்கி நடந்தது. அறை வாசலை அவள் எட்டும் போதே அறைக்குள் மாட்டப்பட்டிருக்கும் அந்த புகைப்படங்கள் அவள் கண்களை ஈர்த்தன. வசீகரமான கம்பீரமான ஒரு இளைஞன். ஆம், வசீகரன் என்ற பெயர் இவனுக்கு தான் பொருந்துகிறது. அவளது விழிகள் அங்கிருக்கும் புகைப்படங்கள் ஒவ்வொன்றையாக பார்த்தது. காரில் சாய்ந்து நிற்கிறான், அதோ புல்வெளியில் படுத்து கிடக்கிறான், அதோ போட்டில் அமர்ந்திருக்கிறான், அதோ பலூன்களை பறக்க விடுகிறான். புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்தால் அதை பார்த்து கொண்டே இருக்கலாம். அனைத்தும் அவ்வளவு அழகு. அந்த அறையை அவள் 2-3 முறை சுற்றி வந்து விட்டாள். அந்த புகைப்படங்கள் அழகாக இருக்கின்றனவா அல்லது அந்த புகைப்படத்தில் இருக்கும் அவன் அழகாக இருக்கிறானா அவளுக்கு தெரியவில்லை. சட்டென்று அம்மா கூறியது நினைவு வர, ஐயோ, ரூம் கிளீனா இருக்கான்னு பாத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புனாங்க. நான் இங்க வந்து எதையோ பாத்துட்டு இருக்கேன். அவள் விழிகளை அறை முழுவதும் போடவிட்டாள். ஆம், அறை மிகவும் பளிச்சென்று சுத்தமாக இருக்கிறது. அவள் மாடி இறங்கி வர, என்னம்மா ஓவியா, ரூம் சுத்தமா இல்லையா? நீ போய் கிளீன் பண்ணியா? இல்லம்மா. அப்படியே இவ்வளவு நேரம்? இல்ல, அங்க நிறைய போட்டோஸ் இருந்தது, எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அந்த போட்டோவை எல்லாம் பார்த்துட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல. ஓ அப்படியா? வசீகரன் பேருக்கு ஏத்த மாதிரியே வசீகரன் தான். ரொம்ப அழகா இருக்கான்ல? ஆமாம்மா, ரொம்ப அழகா சூப்பரா இருக்காரு. ஆமா, அவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு? உனக்கு சொன்னா புரியுமான்னு தெரியலையே. அப்படி என்ன வேலை பாக்குறாரு? தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்மா. ஓ, எனக்கு தெரியுமே. தெரியுமா? உனக்கு கண் பார்வையே இல்லாம இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? கண்ணுதான் எனக்கு தெரியல, காது நல்லாவே கேட்கும். செய்திகள் எல்லாம் கேட்பேன். உலக நடப்பு வரைக்கும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என்னதான் என் கணவர் இப்ப எனக்கு வேண்டாதவரா இருந்தாலும் என் கூட இருந்த வரைக்கும் அவர் என்ன ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டாரு. உனக்கு கண்ணு தெரியாம இருக்கலாம், ஆனா இந்த உலகத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்காம இருக்கவே கூடாதுன்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் எனக்கு சொல்லி கொடுப்பாரு. நியூஸ் எல்லாம் அவர் தான் போட்டு காட்டுவாரு. அந்த விதத்துல பார்த்தா அவரு ரொம்ப சூப்பர். எல்லா விதத்திலுமே அவரு சூப்பரா தான் இருந்தாரு. அப்படி இருந்தும் ஏன் அவர் இப்படி நடந்துகிட்டாருன்னு தான் தெரியல. அந்த உண்மைகளை என்னால ஜீர்ணிக்கவே முடியல. அந்த உண்மைகள் பொய்யா இருக்க கூடாதான்னு இப்ப இந்த நிமிஷமும் நான் நினைக்கிறேன். அவர் என்ன அவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டாரு. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவருடைய சட்டையை பிடிச்சு கேட்கணும்னு ஆசையாதான் இருக்கு. ஆனா என் உயிரை எடுக்க அவர் துணிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி நான் அவர் முன்னாடி போய் நிக்க முடியும்?
என் குழந்தைக்காக நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காகவே அவர் கண்ணுல நான் சிக்காம இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பேச்சை திசை திருப்ப விரும்பிய அம்மா, சரிம்மா அதை விடு, நீ போய் கொஞ்ச நேரம் நல்லா தூங்கு, பாப்பாவை நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. தன் அறைக்கு வந்த ஓவியா படுக்கையில் சாய்ந்தாள். விழிகளையும் மூடிக்கொண்டாள். சட்டென்று ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டாள். கையில் கத்தியோடு அறைக்குள் நுழைந்த வசீகரன் ஆழ்ந்து உறங்கும் ஓவியாவின் நெஞ்சில் அந்த கத்தியை இறக்கினான். அலறியபடி துள்ளி எழுந்தவள் அது கனவு என்று கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டாள். சுவர் கடிகாரத்தை நோக்கி அவளது விழிகள் ஓடியது. அது 9 மணியை காட்டியது. 9 மணி ஆயிடுச்சா? அருகில் குழந்தை இருக்கிறானா என்று பார்த்தாள். குழந்தை இல்லை. அடடா, நான் தூங்குறேன்னு சொல்லி அம்மா என் பக்கத்துல குழந்தைய கொண்டு வந்து படுக்கவும் வைக்கலையா? பாவம், அம்மாவை நல்லா கஷ்டப்படுத்தி இருப்பான். பசியும் பொறுக்க மாட்டானே. தனக்கு தானே கூறிக்கொண்டவள் எழுந்து கூந்தலை சரி செய்தபடியே குளியல் அறைக்குள் சென்றாள். பகுதி 4 நிறைவடைந்தது. பகுதி 5 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.